வெளுத்துக்கட்டுன்னு ஒரு டாஸ்க். அதுல என்ன பண்ணணும்னா அழுக்கு ஜீன்ஸை துவைச்சு ஆங்கர்ல மாட்டணும். சோ ஈஸி. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை பக்கெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு போனாங்க. ஆனா பார்வதி மட்டும் கிளவரா ஒன்று யோசிச்சாங்க. பக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு போயிட்டாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. இதை யாருமே யோசிக்கல, பார்வதி மட்டும் தான் யோசிச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு கூட்டத்துக்கு ஒரு குழப்பம் வந்துடும். ஜீன் எடுத்து தான் பக்கெட் மேல பக்கெட் எடுத்து அவங்க ஜீன் எடுக்கல. அவங்க பக்கெட் எடுக்க கூடாது. ஆமா, ஜீன் பக்கெட் எடுக்க கூடாது. இப்படியே விட்டா பார்வதி ஜெயிச்சிருவாங்க. அதை விடக்கூடாது. எவ்வளோ வன்மம்ல. ஆனா டாஸ்க் படிக்கும் போது நானே பார்த்தேன். பஜர் சவுண்ட் கேட்டவுடன் ஓடி போய் பாஸ்கெட்டில் இருக்கும் 8 அழுக்கான ஜீன்ஸை எடுத்து வாஷ் செய்யும் இடத்திற்கு சென்று வாஷ் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். துணியை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணுங்கிறதா சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் துணியை தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பக்கெட் எடுத்து தண்ணியை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்வதி பக்கெட் நவுத்தி விட்ட பிறகு கெமிக்கும் பார்வதிக்கு ஒரு தள்ளுமுள் ஏற்பட்டுச்சு. கெமியை கண்டிப்பா பார்வதியால சமாளிக்க முடியாதான். ஏன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதனால பார்வதியால ஒன்றும் பண்ண முடியல. இது பார்வதிக்கு நடந்த ஒரு சதிதான். ஆனா பார்வதிக்கு நடந்தது சரிதான். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட்.